ஸோ வணக்கம் மக்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ. ஸோ என்ன வீடியோ இன்னைக்கு எதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக நார்மலாகவே திருப்பதி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர விஷயம் வந்துட்டு லட்டு தான். திருப்பதி போனால் மொட்டை அடிக்கிறோமோ இல்லையோ ஆளுக்கு 2 லட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். அப்படி நம்மளே போகலன்னா கூட நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்லையோ யாராச்சும் திருப்பதி போகிறாங்கன்னு சொன்னால் நம்ம சொல்கிற விஷயம், மச்சான் எனக்கு ஒரு லட்டு வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லட்டு தான் நம்ம இன்னைக்கு பேச போகிற விஷயமே. பிகாஸ் ஒரு 1 வீக்காகவே வந்துட்டு இந்த லட்டு தான் ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்துட்டு திருப்பதியில் மேக் பண்ணுற லட்டில் அடல்ட்ரேஷன், அதாவது வந்துட்டு கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ. இதை வந்துட்டு ஆக்சுவலாக இது ஒரு பாஸ்ட் ஒரு 2 months பிஃபோரே வந்துட்டு இதை வந்துட்டு நோட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணி தேவ் சென்ட் சாம்பிள்ஸ், அதாவது வந்துட்டு லட்டில் கலக்கிற நெய்யோட சாம்பிள்ஸ் வந்துட்டு தேவ் சென்ட் டு NDDB, நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு, குஜராத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு சாம்பிள்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த சாம்பிள்ஸோட ரிசல்ட் வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஸோ வந்ததும் நம்ம ஆந்திராவோட சிஎம், அதாவது இப்போ ஜெயிச்ச சிஎம் சந்திரபாபு நாயுடு வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு அவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட திருப்பதி லட்டில் மிக்ஸ் பண்ணுற நெய்யில் நிறைய అడల్ట్రేషన్స్ இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. పెట్టే ప్రసాదం అపవిత్రం చేసే విధంగా ఓసారి బాధేస్తుంది. నాసి రకమైన ఇంగ్రీడియంట్సే కాకుండా ఎనిమల్ ఫ్యాట్ కూడా వాడారని, ఏది గీకు బదులు. ఈరోజు స్వచ్ఛమైన గీ తెమన్నాం, ప్రక్షాళన చేయమన్నాం, నాణ్యత పెరిగింది. ஒரு கோயிலில் செய்யப்படுற லட்டில் வந்துட்டு அனிமல் ஃபேட்ஸ் கலந்துருக்கிறதா சொல்றாங்க. அனிமல் ஃபேட்ஸ்னா லைக் பீஃபோட ஃபேட்டும் பிக்கோட ஃபேட்டும் அண்ட் ஃபிஷ்ஷோட ஆயிலுமே வந்து கலந்து தான் இந்த லட்டுஸை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா மட்டும் ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த விஷயம் ஒரு பேசும் பொருளாக மாதிரி இருக்குது. ஒரு 1 வீக்காக வந்துட்டு எல்லாருமே இதை பற்றி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு மேட்டராக வந்துட்டு போயிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், இல்லை வந்துட்டு டெலிவிஷன் மீடியாவில் இருக்கட்டும், ஒரு எவ்ரி நியூஸ் கவர் பண்ணுறவங்க எல்லாமே இதை தான் வந்துட்டு கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலாக இந்த கேஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர் டைவர்ட்டிங், லைக் இதுக்கு வந்துட்டு ரீசன் வந்துட்டு YSR காங்கிரஸோட ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு தேர் ஃபோக்கஸிங். பிகாஸ் ஜெகன்மோகன் ரெட்டி பீரியட்ல தான் இந்த டெண்டர்ஸ்லாம் வந்துட்டு போயிருக்கு. டெண்டர் வந்துட்டு கொடுத்தது நீங்கள் தான். ஸோ அந்த டெண்டர்ல தான் கலப்படங்கள் நடக்குது அப்படின்னும் போது உங்களுக்குமே ஒரு பார்ட் இருக்குமா போகுமான்னு சொல்லிட்டு ஒரு பாலிட்டிக்கலாகவே இந்த விஷயத்தை கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கலாக ரொம்ப கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு தேர் மேக்கிங் இட் அ பிக் செனாரியோ. ஸோ அதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டியுமே அவருமே ரிப்ளை கொடுத்துருக்காரு. They would have to ensure that every tanker what they supply would have to be carrying NABL certificate. Then after that, TTD also mandatorily conducts 3 tests, collecting 3 samples from every tanker. If any tanker fails on any of these tests, even if 1 test goes wrong, the tanker is stopped. ஸோ இதுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸாக வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம டெப்யூட்டி சிஎம்மாக இருக்காங்க இல்லையா, பவன் கல்யாண், அவர் வந்துட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கோயிலோட புனிதம் போயிடுச்சு. ஸோ இது வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு குத்தம் நடந்துருச்சு. ஸோ அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு பிராயச்சித்தம் சொல்லுவாங்க, பிராயச்சித்தம் தேடணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஒரு 11 days ஒரு விரதம் இருக்கிறதா வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ such things happen. Normally what we do is our gurus, our elders say to do prayashchit karmas. So personally I have taken a diksha, some kind of prayashchit diksha for what happened, and I'm doing a 11-day prayashchit diksha. By the end of diksha I would go to Tirumala and seek Lord Balaji's blessings, and we will ask his forgiveness for the violations happen. இந்த விஷயம் விட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் கார்த்தி நடிக்கிற ஒரு படத்தில் வந்துட்டு அது வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது, நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்துக்கு வந்துட்டு ப்ரமோஷன் அதை தெலுங்குலேயும் சேர்த்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ தெலுங்கு ப்ரமோஷன்ஸ்க்காக இவங்க வந்துட்டு ஹைதராபாத் போயிருக்காங்க.
ஹைதராபாத் போயிருக்கும்போது அங்கே இருக்க ஒரு ஆங்கர், அதாவது அந்த ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஹோஸ்ட் வந்து ரொம்ப வாண்டடாகவே லட்டு, அவர் சிறுத்தை படத்தில் ஒரு டைலாக் வரும் இல்லையா, கண்ணா லட்டு தின்னாசைன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த டெம்ப்ளேட்டை போட்டு லட்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. లడ్డు కావాలా నాయనా, ఇంకో లడ్డు కావాలా నాయనా. ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్ టాపిక్, మనకు వద్దు అది. ఓకే, మోతీచూర్ లడ్డు తెప్పిస్తాం మేము మీకోసం. మోతీచూర్ లడ్డు సిచ్యువేషన్స్ కావాలి మాకు, అంతే సిచ్యువేషన్ కావాలి, లడ్డు వద్దు ఇప్పుడు వద్దు. సరే ఓకే, నెక్స్ట్ మేము. ஸோ இந்த விஷயமும் வந்துட்டு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் வந்துட்டு ஒரு கோபமாக அவர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காரு. చాలా డీప్ పెయిన్ ఇది. మీరు లడ్డు మీద జోక్లు వేస్తున్నారు. నేను ఒక సినిమా ఫంక్షన్లో కూడా చూశాను. లడ్డు ఈజ్ ఎ సెన్సిటివ్ ఇష్యూ అని. డోంట్ యూ ఎవర్ సే దట్. డోంట్ యూ ఎవర్ ట్రై డేర్ టు సే దట్ ప్లీజ్. I respect you as actors, but when it comes to Sanatana Dharma, please, you have to think 100 times before you saying a word. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிஸ் போகும்போது வித்தவுட் வேற வழி இல்லாமல் ஐ திங்க் கார்த்தியுமே வந்துட்டு அவரோட ட்விட்டரில் வந்துட்டு ஹஸ் கிவன் ரிப்ளைஸ், அதுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்காரு. நான் வாண்டடாக பண்ணேன், அன்இன்டென்ஷனலாக தான் பண்ணிட்டேன், இது வந்துட்டு நான் வேணும்னு பண்ண விஷயம் கிடையாது அப்படின்றத வந்துட்டு அவருமே கிளாரிஃபை பண்ணிருக்காரு. ஸோ அவர் கிளாரிஃபை பண்ண உடனே பவன் கல்யாணுமே அதுக்கு சேர்த்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, ரிப்ளை ட்வீட் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஆஸ் எப்படி சொல்றது, சோஷியல் பீப்புள் இல்லையா இவங்களாம், ஸோ ஒரு செலிபிரிட்டிஸாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பேசும்போது இன்னுமே அது வந்துட்டு இம்பாக்ட் அதிகமாக இருக்குன்றதுனால ரொம்ப கேர் எடுத்து தான் நம்ம பேசணும். நீங்களும் இன்டென்ஷனலாக பண்ணல, அன்இன்டென்ஷனலாக நடந்த ஒரு விஷயம் தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்துட்டு திருப்பதி லட்டுல வந்துட்டு ஒரு அந்த நெய்யில் வந்துட்டு ஒரு கொழுப்பு கலந்துருக்காங்க, அனிமல் ஃபேட்டை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிடையாது. ஸோ ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் திருப்பதி, அங்கேயே வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நம்ம டே டு டே லைஃப்பில் வந்துட்டு நமக்கு எவ்வளோ இடத்துல என்னமோ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம போகிறோம், ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சென்டரில் சாப்பிட்றோம், போய் ஒரு பொருள் வாங்குகிறோம். ஃபுட்டு தான் மெயினான அடல்ட்ரேஷன் எங்கே நடக்குதுன்னா ஃபுட்டில் தான் நடக்குது. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயங்கள் தான் நம்ம எப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அதெல்லாம் எப்போ நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ அடல்ட்ரேஷன் அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட்டு நம்ம எண்ணிலேருந்து நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். கலப்படங்கள் அப்படின்றத நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அண்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த விஷயங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். இது வந்துட்டு இந்த அடல்ட்ரேஷன் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள், கலப்படங்கள் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த விஷயங்களை வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தட் தம் நோ அபவுட் அடல்ட்ரேஷன் இந்த கலப்படம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.